குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பீகார் தேர்தல் பரபரப்பாக பேசப்படுகிறது. இப்போ இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் யாரை நிறுத்தலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சியிலையும் வேட்பாளர்கள் யார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் நிதிஷ்குமார், மோடி பல்வேறு கூட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே தொடங்கி வச்சுட்டாங்க. அதில் ஒன்று தான் அந்த 10,000 ரூபா மகளிருக்கு, அவங்க பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக அங்கே இருக்கும். இதை வச்சு நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கனவு காண்டுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் இப்போ நேற்று என்ன சொல்கிறாரு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படிங்கிறாரு. இது வந்து சாத்தியமா, நடைமுறைக்கு ஒத்து வருமா, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என்ற வாக்குறுதியை நம்பி இந்தியா கூட்டணி இந்த வாக்குறுதியை எடுத்து செல்லுமா, அதை எப்படி பார்க்குறீங்க? நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்படுகின்ற தேர்தலாக பீகார் தேர்தல். ஒரு மெகா கூட்டணியில இந்தியா பிளாக், அதாவது இந்தியா கூட்டணி பெரும்பகுதியான கட்சிகளை உள்ளடக்கி பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் அதை தலைமை உட்கார்ந்து பேசி சரி செய்து கொள்வது என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு தான் ராகுல் காந்தியினுடைய பீகாரினுடைய யாத்திரை பயணம் தொடங்கியது. பல இடங்களில் கூட்டங்கள் அதிகமாகும் போது அதே கூட்டணி தலைவர்கள் உட்கார்ந்து பேசி தேஜஸ்வி லல்லு பிரசாத் யாதவனுடைய மகனும் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வியை வந்து ஒரு பக்கம் அந்த யாத்திரையை தொடங்குவது என்று அது பரபரப்பா போய்கொண்டிருக்கிறது. இடதுசாரிகள் இந்த 2 ஆட்களையும் அரவணைத்து செல்வதில் எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள் பீகார்ல இந்த தேர்தல் பரபரப்புக்கு இடையில நடந்துகிட்டு இருக்கு. இந்த பரபரப்பை பார்த்து பீகாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தால்தான் நிதிஷ்குமாரிடமிருந்து, அதாவது நிதிஷ்குமாருக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய அல்லது வாக்காளர்களுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப், அந்த இடைவெளி, அதை சரி செய்வதற்கு ஒரு திட்டமிட்ட சரிதான் ஒன்றிய அரசு பீகாருக்கான ரயில்வே பட்ஜெட்ல மிகப்பெரிய ஒதுக்கீடுகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 10,000 ரூபாய் நிதிஷ்குமார் பெண்களுக்கு 25 லட்சம் பேருக்கு கொடுப்பேன் என்ற அறிவிப்பு. அந்த அறிவிப்பை ஒட்டி 7,500 ரூபாய் மோடியினுடைய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 75 லட்சம் பேருக்கு, ஒரு 25 லட்சம் நிதிஷ்குமார், ஒரு 75 லட்சம் மோடியினுடைய ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 1 கோடி பேருக்கு இந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் அடிப்படையில் வாக்குறுதியை கொடுத்து மக்களை கவர வேண்டும் அல்லது மக்களை இழுக்க வேண்டும் என்ற ஒரு மோசமான நிலைதான் இந்த பிரச்சாரத்திற்கு பின்பு ஒன்றிய அரசுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஏற்பட்டிருக்கு. இது ஏற்பட்டதற்கான காரணம் இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரம் என்பதும் பீகார் மக்களுக்கு வேற மாநிலங்களுக்கு சென்றால்தான் வேலை என்கின்ற அந்த சூழலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் மீண்டும் அந்த ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு ஒரு சலுகை தருகிறேன் என்ற ஒரு அறிவிப்பு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கு அந்த அறிவிப்புகள், இதுல வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காட்சி ஊடகம், எழுத்து ஊடகம் பூரா எலெக்ஷன் கமிஷன் என்பது ஏற்கனவே நான் குரோஷி அந்த முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி சொன்னது போல நாளைக்கு நவம்பர் 6, நவம்பர் 11 வாக்குகள் எண்ணப்படும் நாள் நவம்பர் 14 என்ற திட்டத்தை சரி செய்து நாளைக்கு வெளியிடுதல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய அரசு நிதிஷ்குமார் பல்வேறு விதமான திட்டங்களை அறிவித்தல். இந்த ரயில்வே பட்ஜெட் சப்ஜெக்ட்ல ஒதுக்கீடு கூட அந்த தேர்தல் அறிவிப்புக்கு பின்பு வருகிறது. அப்போ பீகார் தேர்தல் கமிஷனை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்தியா கூட்டணிக்கு எதிராக கம்ப்ளீட் மிஷினரிய, நிர்வாகத்தினுடைய மொத்த அமைப்புகளை சீர்குலைவு செய்து அல்லது தன்வயப்படுத்தி, ஜனநாயக வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா சீர்குலைவு, அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசுக்கு சாதகமா நிதிஷ்குமாருக்கு சாதகமா கொண்டு வருவது என்பது அந்த தன்வயப்படுத்துதல்.
இது கம்ப்ளீட் வயலேஷன். தேர்தல் கமிஷனுக்கு எதிராக செயல்படுவது என்கின்ற அந்த எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாட்டை டைவர்ட் பண்ணிட்டு, அதாவது தேர்தல் கமிஷன்ல போய் மனு கொடுக்கறது, ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்கறது, போறது வர்றது என்று நம்மள பண்ணிட்டு, ஒன்றிய அரசும் நிதிஷ்குமாரும் இந்த அறிவிப்புகள் மூலமா ஆட்சியை மீண்டும் கைப்பற்றலாம் என்பதுதான் அவங்களுடைய திட்டம். இந்தியா கூட்டணி இதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. ஒரு சட்ட ரீதியான அந்த கேஸ் போடுறது என்கின்ற முடிவுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைமை, அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பெண்கள் வாக்குகளை கவர்தல். இந்த பெண்கள் வாக்குகளை கவர்தல் என்பதுல முன்னேற்றம் இல்லை என்பது கள செய்தி. ஏன் முன்னேற்றம் இல்லை என்பது கள செய்தினா, பீகாரினுடைய ஒரு 9 மாவட்டங்களில் 100 நாள் வேலை திட்டத்தில் போன தடவை சொன்னதுல ஒரே ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட நிதிஷ்குமார் அரசு செய்யவில்லை. அப்போ தேர்தல் நேரத்தில் அறிவிப்பாகவே நிதிஷ்குமார் ஆட்சியில் நீடிக்கிறது, எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு. இன்னொன்னு, உச்சநீதிமன்றம் நீக்கப்பட்ட ஆட்களின் தேர்தல் வாக்குப்பதிவு சம்பந்தமாக உறுதி செய்யாமல், அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்காமல், அவர்களை அழைத்து பேசி ஓகே செய்யாமல் இப்படி போவது சரியில்லை என்று உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இவ்வளவு கண்டிஷனுக்கு இடையில தான் பரபரப்பாக இந்த நவம்பர் மாத 2 பேஸ் எலெக்ஷன் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்ததுனாலதான் 2 பேஸ்ல இவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பீகாருக்கு 2 பேஸ்ல நடக்கிறது இதுதான் முதல் தடவை. அதிகபட்சமா சில மாவட்டங்களை கைக்குள்ள போட்டுக்கொண்டு மிஸ்யூஸ் ஆஃப் வாக்குப்பதிவுகள் அந்த வேலைகளை செய்யலாம் என்று இருந்தாங்க. அது உச்சநீதிமன்றத்திலையும் பல கோர்ட்லையும் பிரச்சனைகள் வந்ததுனால 2 நாள் என்கின்ற அந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இதுவே இந்தியா கூட்டணிக்கு ஒரு சின்ன வெற்றி தான். மாறாக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அங்க வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஏற்பாட்டை இந்த கிஷோர் குமார் அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. அவர் ஆலோசகர் என்ற முறையில சில ஆட்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாரு. கிஷோர் ஜன் சுராஜ் கட்சி ஒரு 51 பேர் கொண்ட பட்டியலை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் நான் ஆட்களை நிறுத்துவேன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, சின்ன வித்தியாசங்களில் இந்த தேர்தல் வெற்றி என்பது பேசப்படும் பல தொகுதிகளில். அந்த பேசப்படுகின்ற தொகுதிகளுக்கு ஒரு புரோக்கரா அல்லது ஒன்றிய அரசுக்கு சாதகமா, நிதிஷ்குமாருக்கு சாதகமா அவர் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் என்பதுதான் இந்தியா கூட்டணி பார்க்குது. அவர் இந்தியா கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லாதனால 3வது ஒரு டீமை வச்சு காசை ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வாங்கி அந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய சதியை அந்த பிரசாந்த் கிஷோர் செய்கிறார் என்பதுதான் பீகாரை பொறுத்த வரைக்கும். ஆனா வாக்காளர்கள் மத்தியில பிரசாந்த் கிஷோர் எடுபடலை. அது அவர் அறிவிச்ச அந்த இடஒதுக்கீடுக்கான உண்ணாவிரதம் என்பதில் பிசுபிசுத்து போனதுக்கு அப்புறம் பரபரப்பு தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அடையாளம் இல்லாமல் தான் இருக்கிறார். ஆகவே இந்தியா கூட்டணிக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கால இடைவெளி என்பது சுறுசுறுப்பாக செயல்பட்டு நிதிஷ்குமாரை தேசிய அரசியலில் ஓரம் கட்டுவதும், ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய 2026 ஒரு மிகப்பெரிய பாடத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியினுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. அநேகமா பீகார் அந்த திசை வழியே செல்லும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. காங்கிரஸ் தலைவர்கள் அவசரமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார். அதுக்கு இடதுசாரிகள் ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னால நமக்குள்ள உள்ள பிரச்சனையை பொதுவெளியில் பேசாதீர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி ஒரு அப்பீல் விட்டிருக்கிறாரு. பீகாரினுடைய காங்கிரஸ் தலைவர்கள் தனக்குள்ள சில விஷயங்களை பொதுவெளியில் பேசாதீர்கள் சொல்லியிருக்காங்க. அநேகமா அந்த அந்த இடத்தை யாரு நிக்கிறதுன்றது சம்பந்தமான அந்த ஏற்பாடுகள்ல அவசரமாக பேசி சுயேட்சைகளை உருவாக்குகின்ற ஏற்பாடு ஒன்றிய அரசு செய்யும். அதில் பலியாக கூடாது என்ற வேண்டுகோள் என்பது விடப்பட்டிருக்கிறது. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். நவம்பர் மாதம் அந்த தேர்தல் என்பது நமக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலத்தை உருவாக்கும் என்றுதான் நான் நம்புறேன். தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வருகிறார் நிதிஷ்குமார். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார்ல வெற்றி பெற்றா நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடர்வாரா, இல்ல பாஜகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக இருப்பாரா? இந்த பிரச்சனைகள், இது குறித்த ஆலோசனைகள்
அதில் ஓடிட்டு இருக்கா தேசிய கூட்டணியில்? தேசிய ஜனநாயக கூட்டணியை நம்பி நிதிஷ்குமார் ஏமாற்றப்பட்டார் என்பதுதான் பொதுவா நம்முடைய இந்திய மக்கள் நிதிஷ்குமாரையும் ஒன்றிய அரசையும் பார்க்கிற பார்வை. நீங்க பிக்சர்ல அது வரைக்கும் துணை ஜனாதிபதியாக நிதிஷ்குமார் வருவார், பிஜேபியினுடைய ஒரு முதலமைச்சராக 2026 ஒரு ஆளை ஒன்றிய அரசு அறிவிக்கும். இதுதான் இவங்களுடைய பிளான். அது திடீரென்று RSS அந்த தாக்கத்தின் காரணமா சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டாரு. அது ரெண்டு விஷயம். ஒன்னு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போவதன் மூலம் சவுத்துல தன்னுடைய காலை பதிக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியும், RSS தீவிரமான ஆளாக சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறது நமக்கு நல்லது என்று பிஜேபி கருதியதாலும். ஏன்னா நிதிஷ்குமாரை எப்போ எப்படின்னு நமக்கு தெரியாது. இப்ப கூட ஒரு 20 நாளைக்கு முன்னால அந்த நிதிஷ்குமாருடைய துணை ஜனாதிபதி கனவு உடைஞ்ச உடனே கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறி விடுவார் என்று எதிர்பார்த்தாங்க. ஒன்றிய அரசும் கிட்டத்தட்ட ஒரு சலசலப்புல இருந்தது. ஆனா நிதிஷ்குமார் போகல. நிதிஷ்குமார் போகாததுக்கான காரணம் என்னன்னா, மக்களுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு. இப்ப அவர் போனாருன்னு சொன்னா இழப்பு நிதிஷ்குமார் கட்சிக்கு தான், ஒன்றிய அரசுக்கு இல்ல. ஒன்றிய அரசினுடைய 4 தலைவர்கள், அதாவது பிஜேபியினுடைய 4 தலைவர்கள் பிஜேபிக்கு உதவிகரமாக நிதிஷ்குமாரம் இருந்து வந்த ஒரு ஆளு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவரு ஆக ஒரு 5 பேரு இந்த பீகார் மாநிலத்துல முதலமைச்சர் கனவோட இருக்கக்கூடிய தேர்தல் தான் 2026 பீகார் தேர்தல். இப்ப இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம மீண்டும் நாமே இருப்பது நம்முடைய நல்லது என்ற அடிப்படையில் தான் நிதிஷ்குமார் நீடிக்கிறார். இந்த நேரத்தில் நிதிஷ்குமாரை நம்ம விட்டுட்டா நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவோம் என்கின்ற சூழல் ஒன்றிய அரசுக்கு. ஆகவே ஒன்றிய அரசு பொறுத்திருந்து பார்க்கும். அதிகபட்சமான இடங்களை யார் எடுக்கிறாரோ அதை பொறுத்து அவங்களுடைய பேச்சும் பதவியும் அமையும். பீகாரில் பரபரப்பாக பேசப்பட்டது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கை. அதில் மிகப்பெரிய நிறைய பேர் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேரணியெல்லாம் நடத்தினார். எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்று கூடி குரல் கொடுத்தாங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அதுக்காக குரல் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தங்கள் மாநிலத்திலையும் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் இந்த நடவடிக்கை, அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்ததுன்னா 1.2 கோடி பேர் நீக்கப்படுவாங்க அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சாந்தனு தாக்கர் கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டா? அதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஸ்பெஷல் திருத்தம், அதாவது தேர்தல் கால அவசர திருத்த சட்டம் பீகாருக்கு எப்படி பொருந்துதோ, எப்படி பொருந்தாமல் அலட்சியமாக டீல் பண்ணி 65 லட்சம் பேரை இல்லாமல் ஆக்கினார்களோ, அதை விட மோசமாக கல்கத்தாவில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் இருக்கு பாருங்க. 2013க்கு பின்பு வரக்கூடிய முதல் வாக்காளர்களுடைய சப்ஜெக்ட்ல அவங்க அப்பா அம்மாவை பற்றிய விவரங்கள் கேட்கப்பட வேண்டும். அவங்க அப்பா அம்மாவுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டால் ஒழிய இணைப்பு என்பது சாத்தியமில்லை. இதுதான் புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த SIR திட்டம். இந்த திட்டம் முழுமையா பொருந்தாத பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாவட்டங்கள், பெரிய மாவட்டங்கள் கல்கத்தாவில் வங்காளதேசத்தினுடைய பார்டர்ல இருந்து அல்லது இஸ்லாமியர்கள் என்கின்ற அந்த டீம். இப்போ இவர்கள் எல்லாம் வந்தா பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் என்பது தெரிந்துதான் மேற்கு வங்கத்தில் இந்த SIR என்பதை தீவிரமாக இவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று முயற்சி செஞ்சாங்க. அந்த நேரத்தில் தான் வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தை பார்வையிடுவதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வராதனால பிஜேபி MP தாக்கப்பட்டார். பிஜேபி MP கூட வந்த ஆட்களுடைய வாகனங்கள் நொறுக்கப்பட்டன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி மேல மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு. அப்ப அந்த வெறுப்பின் இடையே அறுவடை செய்வதற்கு பீகாருக்கு அடுத்ததா மேற்கு வங்கத்தை ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது. இதை அனுமதிக்க மாட்டேன் என்று மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்தின் முதலமைச்சரை போலவே அறிவித்தாரு. கேரளாவில் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அநேகமா வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழகத்திலையும் அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும், மேற்கு வங்கத்திலும் அந்த முயற்சி மேற்கொள்ளப்படும். அப்போ தேர்தல் கமிஷனுடைய கைட்லைன்ஸ் படி எல்லா மாநிலங்களிலும் இதை அமலாக்கலாம் என்கின்ற அந்த திட்டம் நடக்காது.
நடக்காதுன்னும் போது தேர்தல் கமிஷனுக்கும் நமக்கும் இடையில, அதாவது இந்திய கூட்டணிக்கும் இடையில ஒரு பிளவு வரும். இந்த பிளவு, இந்த ஒருங்கிணைந்த செயல்பாட்டில் ஒரு பலகீனம், இவையெல்லாம் எதிர்காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை சரி செய்வதற்கு உச்சநீதிமன்றம் உதவி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? பீகார்ல நீங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னேற்ற தடை, 65 லட்சம் பேருக்கான அந்த நீக்கத்திற்கான சரியான காரணங்கள் என்பது சரி செய்யப்பட வேண்டும். அப்படி சரி செய்யப்பட்டா நீக்கப்படாத சூழல் மேற்கு வரும். அவசியமான அனுமதி என்கின்றது கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இல்லாமல் போகும். சோ அந்த திசைவெளியில் தான் 2026 தேர்தல் இருக்கும் என்று நாம நம்புறோம். ஆனால் தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு அடாவடித்தனமாக அந்த அனுமதியை முயற்சி செய்தால் அதை தடுப்பதற்கான ஏற்பாடு சட்ட ரீதியாகவும் போராட்டங்கள் வாயிலாகவும் நாம எதிர்கொள்ள வேண்டிய தேவை என்பது ஏற்படும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.